கடந்த சனிக்கிழமை செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக்காவுடைய 3வது பிரச்சார கூட்டம் கரூர் மாவட்டத்தில் நடந்தது. அந்த கரூர் மாவட்ட பிரச்சார கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, சில அசம்பாவிதங்கள் நடந்தது. கூட்ட நெரிசல் காரணமா 41 உயிர்கள் போயிடுச்சு. 100 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் சிலர் ஐசியூல அட்மிட் ஆகி தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த வழக்கு தொடர்பா பொதுச் செயலர் தாவேக்காவுடைய பொதுச் செயலர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களும், நிர்மல்குமார் துணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் அவர்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்துல அதோட வழக்கு இன்னைக்கு நடந்துச்சு. காலையில வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலை விசாரணை முடிஞ்சிட்டு தீர்ப்ப சாயந்தரம் தான் சொல்லியிருந்தாங்க. காலையில நடந்த விசாரணையில 2 பேரும் அரசு தரப்புலயும் அவங்களோட நியாயங்கள சொல்லியிருக்காங்க. இவங்க தரப்புலயும் தாவேக்காவோட தரப்புல இவங்க நியாயங்கள சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 29ஆம் தேதி மாவட்ட பொதுச் செயலாளர் மதியழகன், பவுன்ராஜ் இவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி அவங்க விசாரணையில வச்சிட்டு இருக்காங்க. நீதிமன்ற காவல்ல இவங்க இருக்காங்க ஆல்ரெடி. இந்த நேரத்துல புஸ்ஸி ஆனந்த் அவர்களையும், நிர்மல்குமார் அவர்களையும் முன்ஜாமீன் கேட்டு இவங்க 2 பேரும் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. விசாரணைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்ததுனால இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்துல எதுவும் பண்ண முடியாது. அதோட அது என்னன்னு சொல்லிட்டு அதோட கிளாரிபிகேஷன் பார்த்துட்டு சாயந்தரம் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல இவங்க தரப்புல என்ன முன்ஜாமீன் கேட்டாங்க இல்லையா புஸ்ஸி ஆனந்த் அவர்களும், நிர்மல்குமார் அவர்களும் இவங்க தரப்புல என்ன நியாயம் சொல்லிருக்காங்க அப்படின்னா, சில குண்டர்கள் அந்த கூட்டத்துல நுழைஞ்சி விஜய் மீது காலணிகளை வீசினாங்க. போலீசார் தடியடி நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம நம்பரே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ வேற வழி இருந்ததுக்கு அப்புறமாகவும் இந்த கூட்ட நெரிசலுக்குள்ள போலீசார் விட்டாங்க. இது எல்லாம் தான் காரணம். நாங்க இத எந்த தப்புமே பண்ணல. எப்பவுமே சொல்றதுதான் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பெண்கள், குழந்தைகள கூட்டிட்டு வராதுங்கன்னு சொல்லி எப்பவுமே தாவேக்கா வலியுறுத்துறது உண்மைதான். ஆனா அதே மீறி வந்திருக்காங்க. ஆனா அத காவல்துறை தான் பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்பு நியாயத்த அந்த மனுக்கள்ல குடுத்திருக்காங்க. ஆனா இந்த மனுவ இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இதுல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. 100 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. மற்றும் சிலர் ஐசியூல தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. இந்த விசாரணை தொடக்கத்துல இருக்கு. இதோட ஆரம்ப கட்டத்துல இந்த விசாரணை இருக்கு. அதனால முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களோட மனுக்கள தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மூத்த ஐபிஎஸ் அலுவலர்களை கொண்டு சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. இதுல முதல் நபரா மதியழகன், பவுன்ராஜும், 2வது நபரா புஸ்ஸி ஆனந்த் அவர்களையும், 3வது நபரா நிர்மல்குமார் அவர்களையும் சொல்லியிருக்காங்க. இவங்க இங்க மனுக்கள தள்ளுபடி பண்ணதுனால இவங்க மேல்முறையீடு பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். இவங்க உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்.